வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி அதிரடி கைது. கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான சம்பவத்திற்கு என் மீது பழி போடுகிறார்கள், நான் போலீசார் சொன்ன நேரத்திற்கு வந்துவிட்டேன் என தாவேகா தலைவர் விஜய் ஆக்ரோஷமா பேசினார். மேலும் செந்தில் பாலாஜியையும் விஜய் கடுமையான வார்த்தையால விமர்சித்தார். தமிழகம் முழுவதும் நேற்று மாலை 6 மணியோட பிரச்சாரம் ஓய்ந்தது. கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த வகையில் விஜய் நந்தனத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், கரூர் சம்பவத்தின் வசதியா என் மீது பழி போடுறாங்க, கரூர் விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லேட்டாக வந்தது தான் காரணம் என முதல்வர் சட்டசபையில் பேசுகிறார். போலீஸ் சொன்ன நேரத்தில் நான் அங்கிருந்தேன். 41 பேர் பலியானதற்கு நான் காரணம் இல்லை. திமுக ஒன்றுமே செய்யவில்லையே, அப்புறம் ஏன் உங்கள் அடிமையை, அதாவது செந்தில் பாலாஜியை கரூரில் இருந்து கோவை தொகுதியில் போட்டியிட வைக்கிறீங்க? ஏன் கரூரில் போட்டியிட வேண்டியது தானே என விஜய் ஆக்ரோஷமாக கேட்டார். அதுபோல விஜய் மேலும் பேசுகையில், மக்களை கண்டுகொள்ளாத நபர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் கோட்டைக்கு அனுப்புவாங்க. தமிழகத்தில் இதுவரை எந்த அரசும் வாங்காத அளவுக்கு கடன் வாங்கி கடன் சுமையை உயர்த்தியது திமுக அரசு. இவ்வளவு கடன் வாங்கியதில் இளைஞர்களின் கல்வி கடனையாவது ரத்து செஞ்சிருக்கலாம். எம்மதமும் எனக்கு சம்மதம் என்பதே என் முகம். மதச்சார்பற்ற கொள்கையில் இருந்து மாறப்போவதில்லை. இதில் 100% இந்த விஜயை நீங்கள் நம்பலாம். தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். கட்சியை காப்பாற்ற பாஜக காலில் திமுக விழும். பாஜகவின் அடிமை யார் என்பதில் தான் திமுக அதிமுக இடையே போட்டி நிலவுகிறது. கட்சியை காப்பாற்ற மோடி அமித்ஷா காலில் திமுக விழுகிறதா இல்லையா என பாருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் விஜய் வெளியே வரமாட்டார் என 10 முறை தோற்ற சேலத்துக்காரர் சொல்கிறார். ஐயா அனுபவசாலி அவர்களே, இந்த சேலத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு தொகுதியில் மட்டும் பதுங்கி கொள்ளாமல் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வென்று காட்ட முடியுமா? முதலில் போட்டியிட முடியுமா? அதனை செய்துவிட்டு விஜயை பற்றி பேசுங்கள். சொந்த தொகுதியிலேயே தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் நம்முடைய சின்னத்தை திருடியவர் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாகவே சுயேட்சை வேட்பாளரின் சின்னத்தை நமது சின்னமாக அரவணைத்திருக்கிறோம். அவர் நமக்காக மக்கள் மன்றத்தில் பணியாற்றியவர்தான். அதனால் எடப்பாடி தொகுதியில் மட்டும் தாவேகாவின் டிவி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒரு ஓனர் இருக்கிறார், அதுதான் பாஜக. பாஜக அமைச்சர் ஒருவர் என்னை நடிகர் என்று சொல்கிறார். நான் நடிகன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியலில் நான் நடிக்கவில்லை. 75 ஆண்டு கால பவளவிழா பாப்பாவையும் 55 ஆண்டு கால பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவேன். இவ்வாறு விஜய் விமர்சித்தார். மேலும் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பது குறித்து தேர்தல் வாக்குறுதிகளையும் வாசித்தார். கண்டிப்பாக கரூரிலும் நடந்த சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார்.